தலையில் மீது என்னென்னலாம் இருக்கணும்? தீபம், கர்த்தருடைய வசனம், அடுத்தது எண்ணெய் இருக்கணும். அடுத்தது எண்ணெய் இருப்பதற்கு பரிசுத்தவானுடைய கரம் உங்கள் தலையில் மேலே இருக்கணும். அது குட்டுகிறதா இருந்தாலும் சரி, கடிந்து கொள்ளுகிறதா இருந்தாலும் சரி, ஆசீர்வதிக்கிற கரம் உங்கள் மீது இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தால்தான் அதன் பேர் அவன் ஒரு இரவு முழுவதும் இந்த மனுஷன் தங்குகிறான். பரிசுத்தவான்களோடு தங்குகிறதற்கு சில பேருக்கு பிடிக்காது. முன்னணியில் வந்து அமர்கிறதே சில பேருக்கு பிடிக்காது. பின்னாடி உட்காருவான். ஏன்? கில்ட்டி கான்ஷியஸ். தேவ பலிபீடத்துக்கு முன்னாடி வந்து உட்கார்றதில்ல, அது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்யா பலிபீடத்துக்கு முன்னாடி உட்கார்றதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது? உள்ளான மனுஷன் அஞ்ஞானம் உட்கார்ந்துருக்குது. கர்த்தருடைய ஞானம் இருதயத்தில் இருந்தால் முகத்தை பிரகாசிக்கப்படும். இருதயத்தில் ஞானம் குடிக்கொள்ள வேண்டும். ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவன், யாருக்கு சமூகமாக வழங்குகிற தேவன். இன்னமும் நம்ம ஆட்கள் விட முடியாத பாவங்கள்